ரிஸ்க் எடுக்கும் போதும் சரி, நடிக்கும் போதும் சரி, நான் சாமி கும்பிடும் போதும் சரி, அந்த சாமி வேற யாரும் இல்லை, நீங்க இருந்தவன். எனக்கு பிடிச்ச நடிகருக்கு நான் விசில் அடிச்சு கை தட்டின ஒருத்தனை வந்து நீங்க எங்கிட்ட வந்து ஒரு மேடையில் நிப்பாட்டி நீங்க அலங்காரம் பண்ணி நீங்க வந்து ரசிச்சு பாக்குறீங்களா? அது நான் வாழ்நாள் பூரா சாவர வரைக்கும் கடைசி மூட்டு இருக்கேன். அதாவது பிறக்கிறது 44 வருஷம் முன்னாடி அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். இன்னி வரைக்கும் ஒரு நல்ல பிள்ளையா அவங்களுக்கு நான் இருக்கணும்னா கனவுலையும் சரி, நினைவிலும் சரி, நடைமுறை செயலும் சரி, நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது என் வாழ்க்கையில. ஒரு சொத்து அப்படின்றது எல்லோருக்கும் வந்து முக்கியமா தேவை. அது வந்து ஒரு வீடா இருக்கலாம், அது வந்து சொந்த பொண்டாட்டியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், அது வந்து அப்பா அம்மா கட்டின பிற்காலத்து சொத்தா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 18 வருஷம் ஆச்சு என்னோட சொத்து நீங்க தான். வந்து சொத்து எல்லாமே எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதேதான் நான் நடிகர் சங்கத்திலையும் சொன்னேன். ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது உங்களோட சொத்து என்னன்றது சொல்லுவாங்க, கேட்பாங்க. என்னோட சொத்து என்னன்றது நான் சொல்றது எனக்கு இருக்கிற இந்த அன்பு தான். பேப்பர்ல வச்சுக்கிட்டு படிக்கிற மனப்பான்மை எனக்கு இல்லை. எப்பவுமே மனசார பேசுறதுதான் எனக்கு தோணும். உங்க எல்லாரையும் நான் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தாமதம் ஆனாலும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு அடிபடும் போது நீங்க தான் என் மனசுல வர்றீங்க, வேற யாரும் மனசுல வரல. அடிபடும் போதும் சரி, ரிஸ்க் எடுக்கும் போதும் சரி, நடிக்கும் போதும் சரி, நான் சாமி கும்பிடும் போதும் சரி, அந்த சாமி வேற யாரும் இல்லை, நீங்க இருந்தவன். எனக்கு பிடிச்ச நடிகருக்கு நான் விசில் அடிச்சு கை தட்டின ஒருத்தனை வந்து நீங்க எங்கிட்ட வந்து ஒரு மேடையில் நிப்பாட்டி நீங்க அலங்காரம் பண்ணி நீங்க வந்து ரசிச்சு பாக்குறீங்களா? அது நான் வாழ்நாள் பூரா சாவர வரைக்கும் கடைசி மூட்டு இருக்கேன். என்னைக்குமே உங்களில் ஒருத்தன் நடிகனா என்னை பார்க்காதீங்க. நான் உங்களை ரசிகனா நான் என்னைக்குமே பார்த்தது இல்லை. என் சொத்தா, என் குடும்பமா, என் அண்ணனா, தம்பியா, எத்தனை இன்டர்வியூ வந்தாலும் உங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து இப்படி எதிர்பார்க்குறாங்க. தயவுசெய்து ரசிகர்கள் சொல்லாதீங்க, என் நண்பர்கள் சொல்லுங்க. என் நண்பர்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பா வந்து நான் பூர்த்தி செய்யறதுக்காக தான் நான் தினந்தோறும் உழைக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இப்போ 18 வருஷம் ஆச்சு. அதாவது புருஷன் பொண்டாட்டி 18 வருஷம் சேர்ந்து இருப்பாங்கன்னா
இது இல்லையான்ற காலகட்டத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும், எப்பதான் இவங்க வந்து 18 வருஷமா ஒன்னா இருக்காங்க, ஒரு நடிகன் சார்ந்த அத்தனை நண்பர்களும் வந்து 18 வருஷமா ஒன்னா இருக்காங்க அப்படின்ட்டு வெளியில வந்து கண் வச்சிருவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லோருக்கும் சேர்ந்து ஒரே திருஷ்டிய 40 கோயில போய் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் அந்தந்த ஊர்ல இருந்து வந்ததுக்கு. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. சும்மா வந்து நான் சென்னையில ஒரு மைக் எடுத்து உங்க எல்லோருக்கும் வந்து ஒரு வீடியோ கொடுத்து உங்களுக்கு அனுப்புறதை விட உங்களை நேர்ல சந்திக்கணும், உங்க முகங்களை பார்க்கணும், உங்களோட உணர்வை நான் உணரணும். நான் அதை வந்து அது ஒரு எனர்ஜியா வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் திரும்ப போய் நடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்கிட்ட ஒரு போட்டோ ஷூட்டுக்காக வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் தான் ஹரிக்கிட்ட சொன்னேன், கண்டிப்பா எல்லோரும் நான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுங்க. அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை தங்கச்சிகளுக்கும் தம்பிகளுக்கும் எல்லோருக்கும் நான் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்ததுக்கு அதை மதிச்சு எல்லோருக்கும் வந்து கரோனானால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது தெரியும். எனக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நானும் பாதிச்சிருக்கேன். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான அந்த மனதைரியம்ல நான் உங்ககிட்ட நீங்களும் அந்த மனதைரியம் வச்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எங்கிட்ட இருக்கிற நடிகர் சங்க உறுப்பினர்கள் நீங்க கேட்டு பாருங்க. இது வந்து 2015 தொடங்கின ஒரு முயற்சி, 2019 முடிக்கணும்ன்ற ஒரு உணர்வு, அதை வந்து நிப்பாட்டி அந்த போராட்டத்துல அது என்னன்னு தெரியல. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறது இல்லையா, இல்ல வந்து பில்டிங் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறது இல்லையான்னு எனக்கு தெரியல. நிப்பாட்டுறதுக்கு நிறைய வழிகள் பார்த்தாங்க. ஆனா கடைசியில அந்த கடவுள் வந்திருக்காரு, சிவஜி ஆத்மா இருக்கு, அத்தனை பேரோட மேதாவிகளோட ஆத்மா அந்த பூமியில இருக்கிறதுனால நாங்க கேஸ்ல ஜெயிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பதவியில மறுபடியும் வந்து ஜெயிச்சு அவங்க எல்லோருக்கும் சொன்ன ஒரே விஷயம், எப்பவுமே நியாயம், எப்பவுமே நல்லது ஜெயிக்கும். மனசார செய்து தெரியாத குடும்பங்களுக்கு மனசார செய்து வந்து யாருமே தடுக்க முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு தான் தடுக்க முடியும், ஆனா நீண்ட நாட்களுக்கு தடுக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி சொன்ன விஷயத்த நான் இல்லை நாங்க செஞ்சு காட்டுவோம். நீங்க எல்லோரும் சென்னைக்கு வரும்போது கண்டிப்பா அந்த கட்டிடம் பார்க்காம நீங்க போக மாட்டீங்க. ஒவ்வொரு செங்கல்ல உங்களை மாதிரி நண்பர்களோட உயிர் அந்த செங்கல்ல இருக்கு. ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு செங்கல், மண்ணு, அந்த மண்ணை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மண்ணு கொண்டு வந்து அந்த 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 பூமியில வந்து அந்த கட்டடம் கட்டணும். அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் 3500 குடும்பங்கள், கஷ்டப்படுற குடும்பங்கள், 3500 குடும்பங்களுக்கு வந்து நாங்க வந்து இது விஷாலுக்கு பெருமையோ, இல்ல கார்த்திக் பெருமையோ, நாகசாருக்கு பெருமையோ, கருணாசுக்கு பெருமையோ, இல்ல பூச்சி முருகனையா பெருமையோ இல்ல, நடிகர் சங்க உறுப்பினர்கள், அந்த கஷ்டப்படுற அந்த நாடக நடிகர்களோட வாழ்வாதாரம் வந்து உயர்த்தப்படணும். நாங்க வந்து கடும் முயற்சியில ஈடுபட்டுட்டே இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து சாயம் பூசின நடிகர்கள் எல்லோரும் ஒண்ணுதான். நான் நாடக நடிகர் ஒருத்தர், அவர் வேற, அப்படியெல்லாம் சாயம் பூசின அத்தனை பேரும் நடிகர்கள் தான். நாங்க கருத்து வேறுபாடு நாங்க பாக்குறது இல்லை. நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, இதுதான் நான் வந்து என் வாழ்க்கையில ஒரு விஷயம் திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணும். கடவுள் வந்து திடீர்னு சொல்லுவார், நீ போற பாதையில நீ மட்டும் போவாத, உனக்கு தெரியாத நபர்கள் நிறைய பேர் வந்து உன்னை அணுகுவாங்க, அவங்கள வந்து சந்தோஷப்படுத்து, உன்னால முடியும். அதனால்தான் ஏழை பிள்ளைகளை சந்திக்காமல் நான் உதவி செய்யறேன்ற ஒரு விஷயம் சொல்லாமல் அவங்கள
படிக்க வைக்கிறது, முக்கியமா பெண் பிள்ளைகள். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, நான் பிச்சை வாங்குறதுல வந்து தயங்குறதே இல்லை. நான் இப்படி கை நீட்டி காசு கேட்கறதுல நான் தயங்குறதே இல்லை. எனக்காக நான் காசு கேட்கிறேன். எனக்கு வர்ற காசு நான் தைரியமா கேட்பேன். ஆனா நான் மற்ற பிள்ளைகளை படிக்க வைக்கிற காசுக்கு நான் பிச்சை வாங்குறதுல நான் என்னைக்குமே நான் தயங்கினதே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க வந்து எத்தனையோ பெண் குழந்தைகள் வந்து நல்ல வாய்ப்பு, படிக்கக்கூடிய நல்ல மார்க் வாங்கக்கூடிய பசங்க வந்து காலேஜ் படிக்க முடியாம நிப்பாட்டி கூலி வேலைக்கும் வீட்டு வேலைக்கும் போறது பார்த்துட்டு நான் சும்மா டிவியில பார்த்துட்டு இதுதான் சமுதாயம் பார்க்குற ஆள் நான் கிடையாது. களத்துல இறங்கி அந்த குழந்தையோட வாழ்க்கையை வந்து திருத்தணும். அதை வந்து எனக்கு ஒரு 2 மாதங்கள் முன்னாடி எனக்கே நான் வியந்து போன ஒரு விஷயம். அந்த பாப்பா வந்து சொல்லிச்சு, ஆனா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன், இப்போ எனக்கு வந்து நான் வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகும் போது நீங்க தான் என்னை படிக்க வச்சீங்க, எனக்கே தெரியாது. அறக்கட்டளை சார்பா நான் தான் சொன்னேன் அந்த பாப்பா, நீ எனக்கு நன்றி சொல்லாது, உன்னால முடிஞ்சா இன்னொரு பிள்ளைக்கு நீ படிக்க வைக்கணும். அதனால நான் உங்களோட தைரியத்துல தான் நான் எல்லா விஷயங்களும் பண்றேன். நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நான் பண்றேன். இந்த 18 வருஷ காலகட்டத்துல வந்து நம்மளோட உறவு வந்து இன்னும் மேம்படுத்தி இன்னும் கொண்டு போனோம். அந்த உறவு பிரியக்கூடாதுன்ற விஷயம் வந்து எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அதை வலுப்படுத்தணும். நம்மளால இந்த சமுதாயத்துக்கு என்ன கொண்டு வரணும். இப்போ இந்த பில்டிங் தாண்டி வெளியில இருக்கிறவங்க வந்து எல்லாரும் நினைப்பாங்க, இது ஒரு ஃபேன் கிளப் மீட்டிங், இது சும்மா வந்து ஒரு நடிகன் வந்து ஒரு ரசிகர்களோட போட்டோ எடுக்கிறான், ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து முகத்தை காட்டுறாங்க. அப்படி அல்ல. நீங்க தப்பா நினைச்சாலும் நான் ஒன்று சொல்றேன், நான் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு காரணம் நான் வந்து ஒரே விஷயம் தான். நீங்க எல்லோரும் எனக்கு கை கொடுத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை வந்து வேற இது அரசியல் அல்ல, இது வந்து ஒற்றுமை, உணர்வுல இருக்கிற ஒற்றுமை, உணர்ச்சியில இருக்கிற ஒற்றுமை. இப்போ கூட வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க கோயம்புத்தூர்ல. நான் சொன்னேன், ஐயா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன், ஆனா 18,000 குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால எனக்கு அந்த காசு கொடுக்க முடியுமா? நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன், ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு வரேன் சொன்னேன். அவர் கொடுக்குறேன்னாரு. 18,000 குழந்தைங்களுக்கு வந்து நான் நோட் புக்ஸ் கொடுக்க போறேன். அது உங்க சார்பா வந்து நான் அந்த விஷயத்தை நான் சென்னையில பண்றேன். இது எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள் வந்து என்னையோ இல்லை ஹரியோ நீங்க வந்து அந்த விண்ணப்பம் வச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து அது பண்ணலாம். ஏன்னா பிள்ளைகள் படிக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுறதை விட நீங்க எல்லாரும் பெருமைப்படுறது தான் எங்க அம்மா அப்பா இன்னும் பெருமைப்படுவாங்க. என் பையன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றது வந்து பூஜை ரூம்ல போய் சாமியை கும்பிட்டு ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து அவங்க பார்த்தாங்கன்னா கண் கலங்குவாங்க. உண்மையிலே சொல்ற, சத்தியமா சொல்றேன். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது, நான் ஒருத்தர் பண்ணல இந்த விஷயம், எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். அதே மாதிரி இது மிகப்பெரிய அளவுல சேர்க்கணும், மிகப்பெரிய அளவுல போய் உச்சகட்டத்துல குக்கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்மணியும் சரி, ஒரு பிள்ளையும் சரி, தாய்மார்களும் சரி, பெரியவர்களும் சரி, எந்த ஒரு வகையில நம்ம உதவி செய்ய முடியுமோ, அது பிளட் டொனேஷனா இருக்கலாம், அது வந்து சிகிச்சையா இருக்கலாம், அது படிப்பாக கல்வி உதவியா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து கொடுக்கிறது, அதுதான் அரசியல். அரசியல் என்றது சமூக சேவை, அரசியல் என்கிறது வியாபாரம் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லோரும் கேட்கிறாங்க, நான் அரசியல்வாதியா? ஆமா, நான் அரசியல்வாதி தான். ஏன்னா 3 ரூபாய் ஒரு தெரியாத முகத்துக்கு கொடுத்து அவங்க முகத்துல அந்த சிரிப்பு கொண்டு வர்றது, அவன் தான் அரசியல்வாதி. அவன்
குடும்பத்தை பத்தி மறந்து இன்னொரு குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் தான் அரசியல்வாதி. அந்த வகையில நான் அரசியல்வாதி தான். அதுல என்ன ஒரு நேரம் வரும், நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்ககிட்ட என்னைக்குமே நான் போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஒரு நேரம் வரும், அன்னைக்கு நான் முடிவு எடுக்க மாட்டேன். உங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும். நீங்க ஏற்கனவே நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு, கடவுள் புண்ணியத்துல. நான் அல்லாஹ் நான் கும்பிட்டா அது ஒரு பிரச்சனை, ஜீசஸ கும்பிட்டா இங்கிட்ட ஒரு பிரச்சனை, சாய்பாபா முருகரை கும்பிட்டா அது ஒரு பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் சரி சமம் தான். இது ஏன் தெரிவிக்கிறேன்னா, எனக்கு நான் அறியாம இன்ஷால்லான்னு சொல்றேன், நான் அறியாம ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றேன், நான் அறியாம முருகர்னு சொல்றேன். உள்ள இருக்கிற ரத்தத்துல ஓடிட்டு நான் கடவுளோட குழந்தை. கடவுள் என்ன படைச்சிருக்காருன்னா, அது நான் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக என்ன படைச்சிருக்கேன். சும்மா நான் சம்பாதிக்கிறதுக்காக என்ன படைக்கிறேன். அந்த வகையில நான் சொல்றேன், ஒரு நாள் வரும், நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரும்போது எல்லோரும் நீங்க எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு பூர்த்தி செஞ்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன், மொத்த உலகத்தையும் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா தமிழ்நாடு மாறும். இன்னும் பெருமை சேர்க்கணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். நீங்க உங்க வீடு மட்டும் சுத்தமா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. வெளியில வீதிக்கு சமுதாயமும் சுத்தமா இருக்கணும், வெளியில இறங்கணும். அப்பதான் நான் பெருமைப்படுவேன். எனக்கு தயவு செஞ்சு சால்வையோ பொக்கையோ கொடுக்காதீங்க, செலவு பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அது இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல என் பின்சிக்கு போயிடும், அது அப்படியே அழிஞ்சு போயிடும். இன்னும் 2-3 நாள் மறந்துடும். அந்த காசை கொண்டு போய் நீங்க ரோட்ல இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கோ பசியில இருக்கிற யாரா சாப்பாடு நான் சத்தியமா சொல்றேன், கையெழுத்து கும்பிடுவேன், நீங்க தான் தெய்வங்கள். தயவு செஞ்சு அடுத்த முறை நான் சந்திக்கும் போது நீங்க ஒரு ரெசீட் மட்டும் காட்டினீங்கன்னா போதும். அண்ணன் நான் அன்னதானம் பண்ணேன், ஒரு 10 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டேன், இல்லை 10 ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற பெரியவர்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு ரெசீட் மட்டும் காட்டுங்க. நான் உங்களுக்கு வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நேரத்தை வீணாக்கப்படல. நீங்க ரொம்ப தூரத்துல நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆனா திரும்பவும் நான் சந்திப்பேன். இது வருஷத்துல ஒரு முறையோ அப்படியோ இல்லை, என்னைக்குமே நான் உங்க இதயத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒவ்வொரு வாட்டியும் நான் மேல 4வது மாடியிலிருந்து குதி அப்படின்னு ஒரு மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர் சொல்லும் போது நான் தைரியமா குதிக்கக்கூடியவங்க, தைரியம் கொடுத்தது நீங்க தான். அதுக்கப்புறம் அடிபட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்க என்ன நம்பி திரையரங்கத்துல காசு கொடுத்து என்ன பாக்குறீங்கன்னா, நான் உங்க சார்பா நான் ஏதோ ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் பண்ணக்கூடாது. அதனாலதான் 100 தையல் இருக்கு உடம்புல 18 வருஷத்துல. இனிமே வலினா என்னன்னு எனக்கு தெரியாது. வலிச்சாலும் ஏதோ சொல்லுவாங்க, ஆனா அடிபட்டு ரத்தம் வருது, கீழே பார்த்தா ரத்தம் போயிட்டு இருக்கு. எங்க அடிபட்டுச்சு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பயணம் போயிட்டு இருக்கு. அது உங்களோட தைரியத்துல, உங்களோட அன்புல, உங்களோட நம்பிக்கையில அந்த தைரியம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். வீட்டில் இருக்கிற குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா எல்லோருக்கும் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் அதேதான். எல்லா நாட்களும் நல்ல நாட்களா இருக்காது. சில நாட்கள் நம்மளுக்கு சாதகமா அமையாது. ஆனா சோர்வடையாது. அதுல கெட்டதுலயும் நல்லது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில கண்டிப்பா உங்களுக்கு
அந்த முன்னோக்கம் இருக்கணும் தவிர பின்னாடி பார்க்கவே பார்க்காதீங்க. என்ன நடந்தது அது மறந்துடுங்க. நம்மளோட ட்ராக் வேற, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக் வேற. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். குடும்பத்துக்காக ஓடலாம், அப்பா அம்மாவுக்காக ஓடலாம், பிள்ளைகளுக்காக ஓடலாம், மொத்த இந்த நம்மளுக்காக ஓடலாம். ஆனா முன்னாடி பார்த்து ஓடலாம். பின்னாடி என்ன பண்றான், பின்னாடி அவன் என்ன பண்றான், அவன் எங்கிட்டு போறான், எங்கிட்ட அவன் போறான், அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நேர்பாடு, நேரா பார்க்கணும். அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த சொத்தை நான் உங்க எல்லோரோட மனசை எடுத்துக்கிட்டு நான் திரும்ப படப்பிடிப்புக்கு போக போறேன். நீங்க நான் அடிபடுறது பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்பயோ ரஜினி சார் சொன்ன மாதிரி நான் ஒரு குதிரை மாதிரி தான், டக்குன்னு எந்திரிச்சிருவேன். கவலைப்படாதீங்க. நீங்க உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க, நல்லது பண்ணுங்க. நான் பெருமைப்படுவேன். உங்க சார்பாதான் நான் எப்பவுமே இந்த மைக்க பிடிச்சிட்டு இந்த மேடையில எந்த மேடையில இருந்தாலும் அத்தனை முகங்கள் என் மனசுல என் இதயத்துல நினைப்பு இருக்கு. கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். உங்க அன்பை நான் மறக்க மாட்டேன். உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நான் எப்பவுமே இவன் உடையும் கண்டு நடையும் கண்டு செயலும் கண்டு குணமும் கண்டு அலரும் நெஞ்சம்